நினைத்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. சிக்கி தவிக்கிது மாலை டம்டம் மஞ்சள் டம்டம் மாத்து அடிக்க மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள் டம்டம் மாத்து அடிக்க மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம்டம். அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம்டம் மத்தள டம்டம் மத்தள டம்டம். தட்டிக்கும் முத்திக டம்டம். நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே. அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே. நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஓட்டிக்க மாலை டம்டம் மஞ்சர டம்டம் மாத்து அடிக்க மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் ஒட்டிக டம்டம் மாலை டம்டம் மஞ்சர டம்டம் மாத்து Hallelujah.
வாலிப ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் சமாதான சபை வீட்டினுடைய திருச்சபை மக்களுக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் ஆண்டவரும்
இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தி கொடுப்பதாக. நாம் ஜெபிப்போம். இந்த ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் பால்ராஜ் ஐயா அவர்கள் ஜெபித்து கொடுக்கும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்கும் ஒருவிடமாய் காரணராக இருக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வயதுக்கு வந்த விழா ஆண்டவரே, இந்த விழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களை வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கர்த்தர் சின்ன பிள்ளையிலிருந்து தேவன் கூட இருந்து வழிநடத்தியிருக்கிறார். இப்ப வாலிப பருவத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக பண்ணுவேன். இந்த வாலிப வயதுல ஆண்டவரே கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில ஆண்டவரே பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள் ஆண்டவரை நிறைத்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்காய் நல்ல ஆலோசனையை சொல்ல இருக்கிற அந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் மகள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முன்பதாக இருக்கிற இந்த நர்சியருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கரங்கள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அருமையான ஆண்டவரே தாய் மாமனுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபராஜ் ஐயாவை நீர் ஆசீர்வதிங்க. அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர் மூலமா நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான் அப்படின்னு அந்த சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வசனம் சொல்றது, அவைகள் வருவதற்கு முன்பாகவே இவைகளை நினைத்தால் இது நன்றாக இருக்கும் என்று சொல்லிதான் அந்த சம்பவத்தை இவங்க ஆலோசனையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகிய அன்பான தேவ ஜனங்களே, என்ன ஆலோசனை சொன்னா, இன்னைக்கு அருமையான மகன் டார்கஸ் 2 காலங்களை தாண்டி 3வது என்கிற காலத்துக்குள்ள வந்திருக்காங்க. அது என்ன காலம் என்று சொன்னால், முதல் குழந்தை என்கிற ஒரு காலம், குழந்தை என்கிற ஒரு பருவம். அந்த குழந்தை என்கிற பருவத்துல நம்ம அந்த டாக்டர்ஸ் நல்லா கொஞ்சுவோம், கிள்ளுவோம், அமுல் பேபிடுவோம், என்ன சொல்லுவோம். 2வது பிள்ளை பருவம். இந்த பிள்ளை பருவத்துல டாக்டர்ஸ் எங்க போய் விளையாடினாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். நம்ம எங்க விளையாட பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். குழந்தை விளையாடுனா பிள்ளை விளையாடுனா சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இப்போ 3வது பருவம்னா வாலிப பருவம். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வீட்டான தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், கோவம் வரும். ஒரு வயசு பொண்ணு எங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது சொல்லு. அதனால்தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லப்படுகிறது, நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் நடந்தேன், இப்பொழுதோ நான் புருஷனானபடினால் எல்லாவற்றையும் என்ன பண்ணதுன்னு ஒழித்து விட்டேன். அப்ப இதுக்கு முன்னால டாக்டர்ஸ் வந்து குழந்தையா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், சின்ன பிள்ளை இருக்கலாம். ஆனால் இப்ப வாலிப மகளா இருக்கிறபடினால அவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து இந்த வாலிப காலத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நம்ம நடக்கணும். இந்த வாலிப காலத்துல கடவுளுக்கு பயப்படணும். இப்ப யார் வந்து அப்பா அம்மாவுக்கு பயப்படுற காலம் போயிடுச்சு, அண்ணன் தம்பிக்கு பயப்படுற காலம் போயிடுச்சு, ஒருத்தருக்கு பயப்படுற காலம் போயிடுச்சு. அதனாலதான் பைபிளைய பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிதான் உலகத்துக்கு பயப்படுறானோ இல்லையோ, அப்பா அம்மாவுக்கு பயப்படுறானோ இல்லையோ, ஆனா கடவுளுக்கு பயப்படணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தால் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் பெற்றோர்களின் ஆலோசனைப்படி கேட்பான். வேதம் அதான் சொல்லுது, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உனக்கு சிரசுக்கு கிரீடமா இருக்கும் என்று சொல்லி. அது எப்போதுன்னு சொன்னால், ஒரு வாலிபன் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில நடக்கும் போது அந்த வாலிபன் முதிர் காலத்துல அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பவனாக இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, கடவுளுக்கு பயப்பட வேண்டும். 2வது, பிரசங்கி 12:1 இந்த வாலிப காலத்துல வசனம் சொல்லுது, தன்னை உண்டாக்கினவரை, தன்னை படைத்தவரை, தன்னை உருவாக்கினவரை
நினைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு தம்பி சொல்றாரு, கடவுள் என்ன எதுக்கு எதுவும் படிச்சாரு, கடைசியா உலகத்துல வாழவர் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போனட்டு, ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போனட்டு. கடவுள் அதுக்கு படிக்கல, ஜாலியா வாழ்ந்துட்டு ஜாலியா போனது படிக்கல. புரியுதுங்களா? கடவுள் ஒரு மனுஷனுக்கு உலகத்துல படைக்கிறார் சொன்னா அந்த மனுஷனை கொண்டு கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை செய்வதற்காக தான், ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் கடவுள் ஒரு மனுஷனை படைக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில், உன் வாலிப காலத்தில், உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்தவரை, உன்னை உண்டாக்கினவரை, உன்னை சிருஷ்டித்தவரை நினைத்து அவர் வழியில் நீ நடப்பாயானால் உன் வாழ்க்கை சீர்படும், உன் வாழ்க்கை ஸ்திரப்படும். நீ நினைக்கிற காரியங்கள் உன் முதிர்காலத்துல அது ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் சாலமோனும் இங்கே உரைக்கிறதை நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த வாலிபத்துல நம்மை குறித்து யாரும் அதாவது அவதூறா பேசக்கூடாது, ஒரு மாதிரி நினைக்கூடாது. அதான் மன்னவா சொல்றாரு, ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு கொடுத்தா எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று சொல்லி. இந்த வாலிப காலத்துல பிள்ளைகளுக்கு கவனிங்க, நடத்தையும் சரியா இருக்கணும், வளர்ப்பும் சரியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். 1 தீமோத்தேயு, நான் வசனமே படிக்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து போயிடுறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு உன் இளமையை குறித்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. உன் வாலிபை குறித்து, உன் வாலிப பிராயத்தை குறித்து, உன் வாலிப நாட்களை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படின்னு சொன்னா ஒருவனை எவனும் நம்ம பாஷை சொல்லணும்னா நாக்கு மேல சொல்லு போடக்கூடாது. அது மாதிரி சரியா இருக்கணும். அதுக்கு என்ன வழி சொன்னா, முதல்ல கடவுளுக்கு பயப்படணும், கடவுளுக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். இரண்டாவது, வாலிப பிராயத்துல ஆண்டவரை நினைக்கணும். அதுதான் சொல்றது, உன் இளமை பருவத்தில் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மற்றவர்களுக்கு மாதிரியாக எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை போல இந்த உலகத்துல வாலிப பிள்ளைங்க பெற்றவங்களுக்கும் சபைக்கும் ஊழியக்காரருக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம வார்த்தையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் மாதிரியா இருக்கிறோம். முன்மாதிரி அப்படின்ட்டு எக்ஸாம்பிள். அது மாதிரி வாழ்ந்த காட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி வாழ்ந்ததான் புரியுதுங்களா? அப்படி வாழ்ந்ததான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகிய அன்பான தேவஜனங்களை நான் முடிக்க இருக்கிறேன். ஆகிய நான் 3 காரியத்தை சொல்லுகிறேன். 1, ஆண்டவருக்கு நம்ம பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்க வேண்டும். 2வது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும், உன் வாலிப பிராயத்திலே கடவுளை நினைக்க வேண்டும். 3வது, உன் இளமையை குறித்து, உன் வாலிப பருவத்தை குறித்து, உன்னுடைய வாலிப காலத்தை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையில் நடக்கையில் பேச்சில் செயல்பாடுகளில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். வாழ்ந்தா இருந்தா பேசினா டார்க்னஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்றோம். ஏன்னா டார்க்னஸ் கடவுளுடைய பொண்ணு. யார் பொண்ணுமா? கர்த்தருடைய பொண்ணு. புரியுதுங்களா? அது மாதிரி இருக்கணும். சரியா வளர்த்திருக்காங்க, சரியா நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நான் சொல்றது இந்த டார்க்னஸ் மாத்திரமல்ல, இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ டார்க்னஸ் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தையில உண்மை, நடக்கிற உண்மை, பேச்சில உண்மை, செயல்பாடுகள் உண்மை இருப்போமானால் வாலிப பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்துல ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இல்ல இந்த வாலிபம் இதுக்குதான் அதுக்குதான் சொல்லுவானா, வாலிபத்திலே பட்டுன்னு போயிட்டு முதிர் வயது கூட பார்க்கறதில்ல. துன்மார்க்கமான ஜீவியம்,
கீழ்ப்படியாத ஜீவியம். ஆகிய வாலிபத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. வசனம் தான் சொல்லுது, துன்மார்க்குடைய வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடவாமல், பரியாசக்காரர் உட்கார விடத்தில் உட்காராமல், ஆண்டவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சின்ன வயசுலயே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தா பைபிள் அந்த வாழ்க்கையை கட்டுப்படும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பெற்றவங்க பெற்றவங்க இந்த பிள்ளைக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தா இந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கையை பைபிள் கற்றுக் கொடுக்கும். அதனால வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் அந்த வேதத்தின் படி கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இது ஆண்டவரே, உடைய பாதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நீர் ஆண்டவரே இம்மட்டமாய் சுகத்தோடு பலத்தோடு சீர்ந்து காத்த கிருபைக்காய் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் ஆண்டவரே உடைய சுத்த கிருபையாக நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அருமையான இந்த நாளிலே அருமையான மகளை உடைய கருத்தினால் ஒப்படைக்கிற சுவாமி. ஆண்டவரே, அந்த மகளை கூட கர்த்தாவை தாயின் கருவில் உற்பத்தி ஆகும் முன்னே ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த குழந்தை பருவ காலகட்டத்தில் இருந்து ஆண்டவரே வாலிப பருவ காலகட்டங்களுக்கு ஆண்டவரே மகள் கடந்து செல்லும்படியா நீர் கொடுத்த அந்த சாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த வாலிப பிரியத்தோட கடத்தினால் ஒப்படைக்கிற சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஆவியானவரே, இந்த மகள் எங்க கடந்து சென்றாலும் அப்படி பிரசன்னம் அப்படி வல்லமை இப்படி கிருபைக்காரம் ஆண்டவரே மகளோடு இந்த மகளை நீர் வழிநடத்த முடியாது கர்த்தாவை சொல்லிக்கிற சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவை கேட்ட வேதத்தின் படியாய் ஆண்டவரே கர்த்தாவை மகள் ஆண்டவரே விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும்படியாய் கர்த்தாவை நீர் கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கிற சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவரே அப்பா விசுவாசத்தில் தரித்திருக்கிற மகளாய் இருக்கும்படியாய் நீர் கிருபை பாராட்ட சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. யோசேப்பு எப்படியாய் ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஓடினாலும் அப்படியாய் கர்த்தாவே மகள் ஆண்டவரே பாவங்களில் இருந்து விலகி மகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தினால் ஒப்படைக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த முடியாது கர்த்தாவை சொல்லிக்கிற சுவாமி. ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒரு நோக்கத்திற்காக நீர் படுத்திருக்கிற சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே உடைய சித்தம் என்னதென்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியாது. அருமையான பிள்ளை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க முடியாது. தேவனுடைய கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கிற சுவாமி. இதோ ஆண்டவரே அடியனாகியமான இந்த மக்களை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற சுவாமி. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரதான காரணம் மாறும்படியாக கிருபை பாராட்டுவீராக சுவாமி. ஆண்டவரே மகள் ஆண்டவரே உடைய ஊழியத்திற்கும் ஆண்டவரே சபைக்கும் ஆண்டவரே உறுதுணையாய் நிற்கிற மகளாய் வளர்க்கும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக தாய் தகப்பனுடைய கருத்தினால் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளையாய் எப்படியே வளர்க்க வேண்டும் என்று கர்த்தாவே அருமையான தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு நேரத்தில் கொடுக்க முடியாது கர்த்தாவை சொல்லிக்கிற சுவாமி. படிக்கிற மகளுடைய கருத்தினால் ஒப்படைக்கிறேன். படிக்கிற நேரத்தில் அருள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. மகளுக்கு சாலமோன் கொடுத்த ஆண்டவரே நீ பலத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே நேரத்தை கட்டளையிடும்படியாய் தேவனுடைய கர்த்தரை கிருபை பாராட்டும்படியாய் சொல்லிக்கிற சுவாமி. இந்த நாளில் ஆண்டவர் கூடுகை கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரை பரிந்தும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே மீதின கரத்தை கொடுத்து நான் ஒப்படைக்கிற சுவாமி. நீர் நடத்துவீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இது கூட கையாவை ஆசீர்வதிப்பதாக. டாக்டர் சத்யவாமா சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் வசனத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அபிஷேகம் புகழ்பெற்ற மகிமை பிரசன்னம் இந்த மகளை கூடிக்கொள்ளட்டும். பரிசுத்தத்தில் உமக்கு ஆண்டவரே மகிமையில ஆண்டவரே கூடி மறைப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஊழியர்களும் சபையான மகன்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆராதனை
மொட்டு ஒண்ணு பூத்து இப்ப வெக்கப்படிஞ்சோரு வண்ண பொட்டு வச்சு பூவு வச்சு நிக்கிறத பாரு வாழை மரம் தோரணமா வாசனட பாருங்க சீரு வரிச ஊர்வலமா சொந்த பந்தம் சேருங்க கூடி வாங்க பொண்ணுங்களே கொலவைய போட்டு ஆடுங்க மாடி வீடு கட்டி தரும் மாப்பிள்ளை வேணும் தேடுங்க பளபள பூ குடிச்சா இருமினு பூ ஏறிச்சா கண்ணாடியில் ஒன்னாடியும் பாக்கிறப்போ தோணிச்சா பத்திரமா இருந்துக்க பக்குவமா நடந்துக்க கண்டா கண்ணு பட்டா தப்பு கண்மணிய ஏத்துக்க கண்ணத்துல பூத்துக்க அடியாத்தி அடியாத்தி ஆளான பேத்தி ஆகாசமே கண்ணு வைக்க பொங்கி நிக்கும் பருத்தி அடியாத்தி அடியாத்தி ஆளான பேத்தி ஆகாசமே கண்ணு வைக்க பொங்கி நிக்கும் பருத்தி ஊராடுற வாய கொஞ்சம் உள்ள புட்டி வையே வாலாட்டுற வேலை எல்லாம் வேணா தள்ளி வையே காலாடுற கொலுசுக்குதான் புத்த கதை சொல்லு மேலாடுற சட்ட துணிய லூசா தைக்க சொல்லு ஆக மொத்தம் நீயும் இப்ப பொம்பளதான் கேளு பொத்தி வச்சு பாத்துக்கம்மா மோசமான ஊரு இஷ்டத்துக்கு ஊர சுத்த கூடாதடி ரோசு சத்த போட்டு பேசாதடி நல்ல மணி பேசு அடியாத்தி அடியாத்தி மலையலு குலுங்குற ஓச மானத்தை எட்டுந்தா தாவணி போடுற ஆசை நாணத்தை கூட்டுந்தா பூவே ஒன்ன பாக்குறப்போ ஊக்குதம்மா நெஞ்சு தாயும் வந்து பாத்திட தாயங்குதம்மா கண்ணு சாத்திரத்தை சொல்லி ஒன்ன ஊட்டி வைக்கும் ஊரு ஏத்துக்காத பெண்ணே நீயும் எதிர்த்து கேள்வி கேளு உண்மையிலே பெண்ணிடம்தான் படைக்கிற கடவுள் ஆன கூட பொம்பளதான் சுமக்கணும் கருவில் திட்டு என்று தள்ளி வைக்கும் வேலையத்த ஊரு சாத்திரத்தை கொள்ளி வச்சு உன் வேலைய பாரு அடியாத்தி அடியாத்தி ஆளான பேத்தி ஆகாசமே கண்ணு வைக்க பொங்கி நிக்கும் பருத்தி பளபள பூ குடிச்சா இருமினு பூ ஏறிச்சா கண்ணாடியில் ஒன்னாடியும் பாக்கிறப்போ தோணிச்சா பத்திரமா இருந்துக்க பக்குவமா நடந்துக்க கண்டா கண்ணு பட்டா தப்பு கண்மணிய
బంతి పువ్వు ఇలా బయట వేసెనా ముద్దు ముద్దు చూపులతో గుండె కోసెనా నెటికి నేడు మారిన ఈడు చేసే నేరమే నిద్ర లేదు ఆకలి లేదు అన్ని దూరమే చక్కదనాల చుక్కకి వాళ్ళ దిష్టి తీసి హారతీయనా అమ్మడివే కలలను దాచే నా కన్ను నీవే నిజమైపోవే నావన్నీ నీవే పగలే మెరిసే మినుగురువే నగలే వెలిసే వెలుగు నువ్వే ఇలాపై నడిచే మెరుపు నువ్వే ఇకపై వరమై దొరుకు నువ్వే నీడ కూడా చీకట్లో నిన్నొదిలి పోతుండే నేనెప్పుడు నీ వెంటే ఉంటా ముద్దా బంతి పువ్వు ఇలా బయట వేసెనా ముద్దు ముద్దు చూపులతో గుండె కోసెనా పరుగులు తీసే నారాణి నీవే పడితే మెత్తని నేలవుతాలే ఎప్పుడు నిలిచే భుజమవుతా కలను కంటే నిజమవుతా కష్టం వస్తే కలబడతా కడదా కానే నిలబడతా అలిసొస్తే జో కొడతా గెలిచొస్తే జై కొడతా కలిసొస్తే ఓ గుడినే కడతా ముద్దా బంతి పువ్వు ఇలా బయట వేసెనా ముద్దు ముద్దు చూపులతో గుండె కోసెనా హోయ్ మౌనముగానే సైగలతోనే ఎంత కాలమే జాలిని చూపి దగ్గర ఏటి దారి చూపవే అపసోపాలే నవికాపే ఒక్కసారి చెంత చేరవే అమ్మడివే అమ్మడివే ఒక కొమ్మలో ఒక పువ్వు పూసింది మహారాణిలా మహాలక్ష్మిలా ఆ పువ్వు నవ్వింది అలాగే నవ్వుతూ ఉండాలని అలాగే నవ్వుతూ ఉండాలని నింగి నేల వాగు వంక చెట్టు చేమ గువగూడు ఆశీర్వదించాయి ఒక తోటలో ఒక కొమ్మలో ఒక పువ్వు పూసింది మహారాణిలా మహాలక్ష్మిలా ఆ పువ్వు నవ్వింది
అడుగు పెట్టును. దేవుడు చల్లగా చూడాలి, ఆ పువ్వుకు పూజలు చేయాలి. దేవుడి గుండెల గుడిలో ఆ పువ్వే హాయిగా ఉండాలి. ఒక తోటలో ఒక కొమ్మలో ఒక పువ్వు పూసింది. ఒక తోటలో ఒక కొమ్మలో ఒక పువ్వు పూసింది. మహారాణిలా మహాలక్ష్మిలా ఆ పువ్వు నవ్వింది. అలాగే నవ్వుతూ ఉండాలని నింగి నేల వాగు వంక చెట్టు చేమ గువాగూడు ఆశీర్వదించాయి. ఒక తోటలో ఒక కొమ్మలో ఒక పువ్వు పూసింది. మహారాణిలా మహాలక్ష్మిలా ఆ పువ్వు నవ్వింది. ఎన్నో 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 సంతోషాలే ఎన్నో ఎదురై వస్తూ ఉంటే ఎదలో సంబరమే. ఎన్నో 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 ఉల్లాసాలే ఎన్నో ఉయ్యాలు పేస్తుంటే అంది అంబరమే. మనసంతా తుళ్ళేను ప్రతి క్షణము హాయిగా ఈ నవ్వుల పువ్వుల జల్లుల్లోన. గుండెల్లో ఉత్సాహం ఉప్పొంగే ఇంతగా ఈ ఆటల పాటల ఆనందాన. సంతోషాలే ఎన్నో ఎదురై వస్తూ ఉంటే ఎదలో సంబరమే. అనురాగం అభిమానం ఆప్యాయతలన్నీ ఒక చోటే కలిసి మెలిసి సందల్లే చేసేనా. చిలిపితనం చెలిమి గుణం చిరు జగడాలన్నీ కనులెదుటే గంతులు వేసి